எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என் தலையை சரி பண்ணி மூஞ்சில் பவுடர் போட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கேனான்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசை அன்னைக்கு வீணாகலை. கல்யாணத்துக்கு போனால் அங்கே எல்லாரும் என்னைய பார்த்து நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஏஞ்சல் மாதிரி ஆகிறதுக்கு மூஞ்சில் அது இதுவும் அப்போ வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஒருத்தரோட மூஞ்சி அந்த மாதிரி எதுவுமே அப்பாமல் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பாடத்தில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறோர் ஒரு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 4வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கற கேட்குற ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு தூதனின் முகம் போல. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் எபிரேயர் 10:25 எடுக்கப்பட்டிருக்கு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இந்த வார பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, விசுவாசத்துல வளர்றதுக்கு நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம உற்சாகப்படுத்தணும். சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாங்க. புதுசா ஆரம்பிச்ச சபையில ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் விதவைகளா இருந்தாங்க, ஒரு சிலர் வயசானவங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அக்கறையும் தேவைப்பட்டுச்சு. ஒரே நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டோம், சாப்பாடு கொடுத்துக்கிட்டோம், எல்லாரும் அக்கறையை பார்த்துக்கிட்டோம் இருக்கிறதுக்கு ஒரு சீஷர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில உதவிக்காரர்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி அவங்க 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் ஆண்டவரால் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டவர். அவர் கீழே இருந்த எல்லாரையும் அன்போட பார்த்துக்கிட்டாரு. யாரெல்லாம் கவலையோடு இருந்தாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்தினாரு. ஏசு அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதனால ஆண்டவர் ஸ்தேவானுக்கு விசேஷமான வல்லமையை கொடுத்திருந்தாரு. அந்த சபையில இருந்த எல்லாருக்கும் ஸ்தேவானை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஊர்ல இருந்த நிறைய யூதர்களுக்கு அவர் பிடிக்கவே இல்லை. அவர் இயேசு பற்றி சொல்றத எல்லாரும் ரொம்ப வெறுத்தாங்க. ஸ்தேவானுடைய வார்த்தைகள் ரொம்ப வல்லமையோட இருந்துச்சு. அதனால யாராலையும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியல. எப்படியாவது ஸ்தேவான் ஆண்டவர் பத்தி எல்லாருக்கும் சொல்றத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன செய்யறது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஒரு சில மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க எல்லாரும் ஸ்தேவானுக்கு எதிராக பொய் சொல்லுங்க, இந்த பொய்கள் எல்லாரையும் கவலைப்பட வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த யூத தலைவர்கள் சொன்ன மாதிரியே காசு கொடுத்த இந்த ஆட்கள் ஸ்தேவானை பத்தி நிறைய தப்பா பொய் சொன்னாங்க. அதனால அந்த தலைவர்கள் எல்லாரும் சீக்கிரமா ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி ஸ்தேவானை அங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஸ்தேவான் அங்கே வரும்போது அவர் ரொம்ப கவலையோட ரொம்ப பயத்தோட வருவாருன்னு எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்தாங்க. ஆனா ஸ்தேவான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதானா? உன் மேல இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியர்கள் கேள்வி கேட்டாங்க. ஸ்தேவான் அதுக்கு ஆமா இல்ல அப்படின்னு எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கு பதிலா ஸ்தேவான் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் திட்டம் என்னன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. உங்களை இந்த மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஸ்தேவான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய பையனான ஈசாக்கு, ஈசாக்குடைய பையனாக யாக்கோபு, யாக்கோபுடைய பையனாக யோசேப்பு எப்படி ஆண்டவரோட உதவியால அந்நிய தேசமான எகிப்து தேசத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொன்னாரு. இன்னும் ஸ்தேவான் அங்கிருந்த யூத தலைவர்கள் கிட்ட ஆண்டவர் எப்படி யோசேப்பு மூலமா யாக்கோபுடைய குடும்பத்தையும் சேர்த்து அந்த பஞ்ச காலத்துல போஷித்தாருன்னு சொன்னாரு. இப்ப ஸ்தேவான் மோசையை பத்தியும் ஞாபகப்படுத்தினாரு. மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல வெளில கூட்டிட்டு வந்தாருனோ, அந்த ஜனங்க எப்படி மோசைக்கு எதிர்த்தா முறுமுறுத்தாங்கன்னு அவரு சொன்னாரு. இப்போ அதை கேட்டுட்டு இருந்த அந்த யூத தலைவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாங்கள் இங்கே எல்லாரும் என்னோட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு கூடி வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களை மாதிரியே உங்களோட மனசு ரொம்ப கடினமா இருக்குது. நீங்க ஆண்டவர் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட மூதாதையர்களுக்கும் இப்படிதான் இருந்தாங்க, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப இருந்த எல்லாரும் இருந்து தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தாங்க. அவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு கண்டிப்பா ஏசு இந்த உலகத்துல ரட்சிக்க வருவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் அவங்கள கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ நீங்க எல்லாரும் அந்த ரட்சகருக்கு எதிராகவே திரும்பி அவரையே கொலை பண்ண போட்டுட்டீங்க. இதை கேட்டு எல்லாரும் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்தேவான் அமைதியா இருந்தாரு. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் அவருக்கு தெரிஞ்சுது. நான் பரலோகத்தை திறந்திருக்கிறத பார்க்குறேன். மனுஷகுமாரனாகிய இயேசு ஆண்டவருடைய வலது பரிசத்துல நிற்கிறாரு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இது கேட்ட அந்த தலைவர்கள் ரொம்ப கோவமாயிட்டாங்க. அவங்க எல்லாரும் அவரை பிடிச்சி தரன்னு ஊருக்கு வெளியில இழுத்துட்டு போனாங்க. அங்க எல்லாரும் அவரோட சட்டையை கிழிச்சு அவர் சாகுற வரைக்கும் அவரை கல்லால அடிச்சாங்க. ஸ்தேவான் அவருடைய மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேதாகமம் சொல்லுது, அவருடைய முகம் தேவதூதருடைய முகத்தை போல பிரகாசமா இருந்துச்சுன்னு. ஸ்தேவான் ஏசு இந்த உலகத்துல மறிச்சது மாதிரியே எந்த எதிர்ப்பும் காமிக்காம மறிச்சாரு. அவருடைய முழங்கால விழுந்து சத்தம் போட்டு, ஆண்டவரே, இந்த ஜனங்க அவங்க செஞ்ச தப்ப அவங்க கிட்ட நீங்க கேட்காதீங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒரு மன்னிப்பு ஜெபத்தை செஞ்சுட்டு அவர் மறிச்சிட்டாரு. ஸ்தேவான் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் கூட இருந்த மற்ற விசுவாசிகளை அவர் ரொம்ப ஊக்கப்படுத்தினாரு. அவங்களுடைய சேவைகளை சந்திச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானோடு இருந்ததுனால அவர் இன்னும் எல்லார் மேலேயும் அதிகமா அன்பு கூர்ந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமான உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இந்த உதவியை நம்ம செய்யணும்னா, ஸ்தேவான மாதிரி நம்மளும் வாழணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய மனசுக்கு வரத்துக்கு நம்ம அனுபவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என் கூட வர்றதுக்கு நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்கேன். நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வாரப்பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடம் நாங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கும் உங்களோட சத்தியத்தை நாங்கள் பயம் இல்லாமல் சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தேவானை போல நாங்களும் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவில் ஜெபிக்கிற மண்ணின் பரம தகப்பனே, ஆமேன்.